கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது வேதாம படிப்பிலே நாங்கள் கலந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இருந்து சில ஆழமான ஆரோக்கியமான காரியங்களை பயன்படுத்த போகிறோம். இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் நான் இவ்விதமாக இருக்கிறேன். ஆய்வுக்குரிய ஆய்வுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அதாவது give yourself for the audit to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆடிட் பண்ணட்டும், ஆய்வு செய்யட்டும். அதாவது நான் ஆடிட் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும் இந்த கணக்கு ஆய்வு செய்தல். அதே மாதிரிலாம் தெரியும், ஆடிட்டிங் நடக்குது, ஆடிட் பண்ணுறாங்க, அது வருஷம் செய்வார்கள், அது முக்கியமான காரியம். அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஆடிட் பண்ணி பாருங்கள். where we are standing. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன், ரைட், திரும்ப கண்டுபிடிக்கப்படுகிறது. the lost and then found. ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16வது அதிகாரம் ரைட் ஆரம்பிக்கிறது. தேவன் அந்த 16ஆம் அதிகாரத்தை வரும்பொழுது இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எதை பற்றி சொல்லப்படுகிறது? இந்த ஐஸ்வர்யம், பணம் எவ்விதமாக செயல்படுகிறது. இங்கே இயேசுவாமி ஒரு உவமையை சொல்லுகிறாரு. அதனால அவர் சொன்ன கதை ஏதோ எங்களுக்கு ஒரு அறிவுக்கு சொல்லப்பட்டதல்ல, இது ஒரு ஆழமான டீச்சிங், எங்களுடைய வாழ்வு சம்பந்தமானது. ஆனால் நாம் பல வேளைகளில் நாங்கள் இதை ரொம்ப அற்பமாக எண்ணி விடுகிறோம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இனி வர நாட்களில் நாங்கள் இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நாங்கள் படிக்கலாம். பாருங்கள், 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமானன் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உட்கார்ன இருக்க கூடாது என்றான். அருமனோல அவதானிங்க, இந்த எஜமான் என்று சொல்லும் பொழுது அருமனோல வேதம் சொல்லுகிறது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். அதாவது இவனுடைய பொருளாதாரத்துக்கு எல்லை இல்லை, சரியான ஒரு ஐஸ்வர்யம். இவன் களவெடுக்கிறதெல்லாம், இந்த வேலைக்காரன் களவெடுத்ததெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. தட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் ஹிம். அவர்கிட்ட சொத்து ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம். ஆனால் இந்த செய்தி வந்த பொழுது இவர் கேட்குறாரு, சரி கணக்கு கொண்டா, ஆடிட் பண்ணுவோம். என்ன செய்திருக்கிறார்? அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தின காரியம், இந்த செல்வச் சீமான், அளவிட முடியாத தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த காரியங்கள், விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக அளவிட முடியாத அவருடைய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியது, புத்தம் புது கிருபை. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள், பணம், பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்புகள் ஏதோ ஒரு குடும்ப அளவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுகிறார்கள். ஐயோ, நான் அப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் அதை அப்போ சரியாக பயன்படுத்த இல்லை. ஹலோ, நான் கொஞ்சம் இறங்கி வரேன், கோய்க்காதீங்க. உங்களோட மனைவி, உங்களுடைய கணவன்
தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. நீங்க கண்டுபிடிச்சதில்லை. நீங்க சொல்லலாம் அது நான் லவ் பண்ணி பிடிச்சேன். ஐயா, நீ ஒன்று லவ் பண்ணி பிடிக்கல, தேவன் உனக்கு தந்திருக்கிறாரு. தேவன் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? ஏற்ற துணியை நான் உண்டு பண்ணுவேன். ரைட்? தேவன் அந்த ஏற்ற துணியை உனக்கு தந்திருக்கிறாரு. ஆனா உன்னுடைய மனைவியை, உன்னுடைய புருஷனை, தேவன் உங்களுக்கு தந்த பிள்ளைகளை உங்களுக்கு தந்த பெற்றோரை, உங்களோட சகோதரர்களை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. சகோதரங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. பெற்றோர் பிள்ளைகளை, பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த ஈவு. நீங்க செலக்ட் பண்ணல உங்களோட அம்மா அப்பாவை. How are you going to treat them? தேவன் தந்த சொத்துக்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? ஊழியம், as a pastor I am talking. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த ஊழியம் இதேதான் நான் காசு கொடுத்து வாங்கினதில்லை. தேவன் எனக்கு தந்த ஊழியம், தேவன் கிருபையாக கொடுத்த ஊழியம். இந்த ஊழியத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்? இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்கிறேன்னா, வெறுமனவே பணத்துக்காக செய்கிறேனா, அல்லது தேவன் அந்த ஈவை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? சிந்திங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தொழில், அடுத்தவன தொழிலை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தியோகம், உங்களோட ஜாப், how are you handling? அதில் எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, இதுவரை உங்களை தேவன் இந்த மட்டத்தில் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே, அதுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? தேவன் உங்களை கணக்கு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா தேவன் நம்மள்ட்ட கணக்கு கேட்கிறவர், தண்டிக்கிறதுக்காக அல்ல. இந்த வேத பகுதியை நான் பார்க்கும்போது ஆவியானவரோடு பேசின காரியங்கள் நம்மை தண்டிக்கிறதுக்கு இல்லை, நம்மை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஒரு சந்தோஷம். ஆடிட் பண்ணும் பொழுது உங்களோட பொருளாதாரம் பேங்க்ல சரி, அல்லது போன ஒரு கந்தூரில் சரி, ஒரு ஃபேமில் சரி, அல்லது ஒரு தனிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் கூட அங்கே ஆடிட் பண்ணுவார்கள். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பார்கள், லாப நஷ்ட கணக்கு பார்ப்பார்கள். லாபமாக இருந்தா சந்தோஷம், நஷ்டமாக இருந்தா என்ன செய்யறது? ஒன்றும் செய்யலாது. ஆனால் அடுத்த வருஷம் அந்த லாஸ்ட் வராதபடி பார்த்து கொள்ளணும். அருமையானவர்களே, இந்த வேத படிப்பில் வந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் போகட்டும், ஆனால் அந்த தோல்விகளை எவ்விதமாக நான் வெற்றியாக மாற்ற போகிறேன். How are you going to handle your wife? How are you going to handle your husband? How are you going to handle your children? The children, how are you going to handle your parents? பெற்றோரே, உங்களோட பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி நடத்துறீங்களா? அது எல்லா பிள்ளைகளையுமே பிள்ளைகள் மாதிரி நடத்துகிறாமா? பிள்ளைகளை உங்களோட அம்மா அப்பாவை எப்படி நடத்துறீங்க? அம்மாவை ஒரு மாதிரியும் அப்பாவை ஒரு மாதிரியும். அப்படியா? கணவன் மனைவி எப்படி எடுத்துக்கிறீங்க? கணவன் சம்பளம் கொண்டா ஓகே, மனைவி நல்லா ஆக்கி போட்டா புருஷனுக்கு ஓகே. பாருங்க, இந்த குடும்பத்தில் எல்லா இடத்தும் வர பிரச்சனையுமா கணக்கு கேட்டதானே பிரச்சனை வருது. மனைவி புருஷன் இடத்துல இந்தாப்பா உன் சம்பளம் எவ்வளோ அப்பான்னு கேடுங்க, பிரச்சனை வந்துடும். புருஷன் மனைவியை பார்த்துறோம், இவ்வளோ காசு சந்தனப்பதுக்கு என்ன செய்தான்னு கேட்டால் பிரச்சனை வந்துடும். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து இங்கே வா, 6 மணிக்கு வா, அதுக்கு மேலே வெளியில் நிற்காத, எப்படி படிக்கிற, எப்படி பாடும்போது, டியூஷனுக்கு போறிய, என்ன நடக்கிறது, இதை கேட்டால் பையன் குழம்பிடுவான், பிள்ளை குழம்பிடும். கேட்கக்கூடாது. இன்னைக்கு இது இல்லாமல் திருச்சபையில் பாஸ்டர் கேட்டாருன்னா பாஸ்டர் கெட்டவன். எப்படியா அவன் குடும்பம் போது பைபிள் வாட்சியா, ஜெபம் பண்ணியா? இவர் யார் என்ன கேள்வி கேட்கிறது? அருமையானவர்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் சிக்கல். ஆகினால நான் இன்றைக்கு சொல்றேன், யாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்க இடம் கொடுக்காதீங்க. மாறாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். பை த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியின் உதவியோடு உங்களை கொஞ்சம் ஆடிட் பண்ணி பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க. இவ்வளவு வாழ்நாளும் நான் என்ன சாதித்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன். அருமையானவர்களே, இந்த நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பெரிய ஃபேம் வழியெல்லாம் இருக்கிறாங்க, இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். இந்த பொருளாதாரத்தை எப்படி செய்யலாம்,
பொருளாதாரத்தை கையாள்றது வேற பிரச்சனை, இந்த பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம். எனக்கு தெரிந்த 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். they are very well in accounts. அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார்கள். என்னது போவார்கள்? அவருடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தோடு பேசுவார்கள். எப்படி உங்களுக்கு ஏன் இவ்வளவு லாஸ் வந்திருக்குது, அதை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி இதை கட்டி காத்து உயர்த்தலாம். அருமையானே ஆடிட்டர் சொன்னால் வெறுமனே ஆடிட்டர் வந்து இந்த இவ்வளவு லாபம் இவ்வளோ நட்டம் அதுதான் முடிஞ்சு நான் போயிட்டு வரேன் இல்லை. இந்த லாஸ்ட்டுக்கு காரணம் என்ன என்பதை விளங்கப்படுத்துறது தான் ஆடிட்டர். இதால உங்களுக்கு லாஸ்ட் வந்திருக்குது. நீங்கள் இந்த பணத்தை இப்படி ஹேண்டில் பண்ணல, இந்த பணத்தை இந்த இடத்துல வீண் விரியம் செய்திருக்கிறீங்க, இந்த பணத்தை அந்த இடத்துல நீங்கள் வீணாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, இதால உங்களுக்கு லாஸ்ட் வந்தது. அருமையானே, இந்த ஆய்வை நமக்கு செய்திருவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உண்மையில் இது ஒரு பாடமாக படிக்காதீங்க, உங்களோட வாழ்வை மாற்றுகிற சத்தியமாக மாற்றிக்கொள்ளுவோம். நான் தொடர்ந்து போவதுக்கு முன்னாடி ஒரு வினாடி, ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நாங்களே ஆய்வு செய்ய உதவி செய்ய. என்னுடைய சொந்த வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ஊழிய வாழ்க்கை, என் சமூக வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், பண விடயங்கள் அனைத்திலும் ஆவியானவரே ஒரு ஆய்வை நான் நடத்த எனக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அனந்த ஞானம் இந்த ஆய்வை நடத்துவதற்கு உதவி செய்யும். என் தோல்விகளை நான் கண்டு துவண்டு போவதல்ல, தோல்விகளை ஜெயமாக மாற்ற ஆவியானவரை நீர் கற்றுத்தாராம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ரைட். இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 வசனங்கள் இங்கே இருக்கின்றன இந்த பகுதியை குறித்து. ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்களும் இட்ஸ் அ டோட்டலி ஃபெயில். அவனால் கணக்கு காட்ட முடியலை. ஸோ எஜமான் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன எனக்கு ஸ்டூவர்டாக உக்கரணக்காரனாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னா உனக்கு தெரியாது என்ன நடந்தாண்டு. ஸோ அவனை பிடிச்சி அனுப்பிட்டார். இப்போ வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, இறக்கவும் அதாவது பிச்சை கேட்கவும் வெட்கப்படுகிறேன். ரைட். உக்கிரான விசாரிப்பிலிருந்து நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இவன் இப்போ சொல்கிறான் என்ன தெரியுமா, இந்த லெவலில் நான் இறங்கிட்டேன்டா எனக்கு பெரிய ஷேம், வெட்கம். இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எத்தனையோ பேர் பெரிய பெரிய வியாபாரங்களில் ஈடுபட்டு தோல்வி கண்ட உடனே தெரியுமா, கழுத்தில் கயிறு மாட்டிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க, சிலர் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன? அட்டர் ஃபெயிலியர். சில குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் எடுத்து பாருங்க, அங்கே தோல்வி ஏற்பட்டதுனால தற்கொலைகள் போகிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள் they committed suicide. Why? காரணம் என்ன? They are unable to face it. முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வேத படிப்பை படிக்கும் பொழுது அருமையானவர்களே, தோல்வியின் எண்ணங்கள் எல்லாம் வெற்றியின் எண்ணங்களாய் மாறுவதாக தேவனுடைய வார்த்தையோடு உங்களுடைய வாழ்வை ஒப்பிட்டு பாருங்கள். இவன் என்ன சொல்றான் பாருங்க, இதான் பிரச்சனை. என்னை தள்ளிவிடானே என்ன செய்வேன், இந்த உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிவிடுறானே, எனக்கு கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, மற்றவிட போய் கை நட்டி பிச்சை எடுக்கவும் எனக்கு இல்லை. இது இன்றைக்கு அனைவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ரைட். கொத்த விருப்பம் இல்லை, வேலை செய்ய விருப்பம் இல்லை, வெட்டியா தெரிஞ்சு யாராவது சாப்பாடு போடுவாங்களா, இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ரைட். இன்றைக்கு தேசத்தின் கொடுமை அதுதான். கஷ்டப்பட விருப்பம் இல்லை. என்னுடைய ஊழியத்தில் 40 வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் நான் அவதானிச்ச காரியம். ரைட். பலருடைய வாழ்க்கையில் வேலை செய்ய விருப்பம் இல்லை.
நான் இவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கோழியை விலை, ஆட்டை விலை, மாட்டை விலை, கொஞ்சம் காணியை கொத்து ஏதோ பூச்சட்டிக்கு அது பூக்கண்ட வையுங்கடா. வேலை செய்ய விருப்பம் இல்லை. என்ன எதிர்பார்க்குறாங்க? யாராவது நிவாரணம் தருவானா, சும்மா தருவானா? நன்றாக இருக்கு. அருமையானவர்களே, இது ஒரு உண்மை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பல வருஷங்களுக்கு முன்பாக ஒருவர் என்னோடு பேசினார். சொன்னார், பாஸ்டர், இந்த அப்பளம் சாப்பிட்ற இந்த பப்படம் செய்கிற மெஷின் என்கிட்ட இருக்குது, நான் அதை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சபையில் யாராவது கஷ்டப்பட்ட விதவை பெண்கள் இருந்தால் ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் ஒன்றாக சேர்ந்து இதை செய்யலாம். இந்த பப்படங்களை செய்து அப்பளங்களை செய்து விற்கலாம். அவர் சொன்னார், அது விற்கிறதுக்கு நான் எல்லா விதமான வழிகளையும் ஏற்படுத்துகிறேன், இவங்க செய்தந்தா போதும். ஆரம்பத்துக்கு நான் இதுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை நான் தாரேன், அதுக்கப்புறம் இந்த லாபத்தில் அவங்க என்ன செய்யட்டும், அவங்களே சாமானை வாங்கி போட்டு செய்யட்டும். இது பொய் இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு 6 பெண்களை சந்தித்து கேட்டேன், இப்படி ஒன்று வருது, நீங்கள் செய்யலாமா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 6 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விதமான பதிலாம் சொன்னாங்க. என்ன பதிலுமோ, பாஸ்டர், இதெல்லாம் கஷ்டம். அதுவும் 6 பேரும் உண்டா சேர்ந்து செய்கிறது அடுத்த கஷ்டம். அதுவும் 6 பொம்பளையில் உண்டா சேர்ந்து வேலை செய்யல. அது ரைட். நான் கடைசியாக கேட்ட, என்ன செய்யலாம்? நீங்கள் ஒன்று பண்ணால் செய்யலாம் பாஸ்டர். அந்த மெஷின் எடுக்கிற காசு இதெல்லாம் தந்து நாங்கள் என்ன செய்து காய போட்டு அதை பேக் பண்ணி இதை விற்று இந்த லாபம் எல்லாம் எடுக்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்ச 1 மாதமாவது ஆகும் பாஸ்டர். ஓகே, அப்போ 1 மாதம் காசு வராதானே பாஸ்டர்? 1 மாதம் விற்றா அப்புறம் காசு வரும் தானே? அதெல்லாம் கஷ்டம் பாஸ்டர். அப்போ என்ன செய்யலாம்? இந்த மெஷின் வாங்குகிற காசு, இந்த மூலப்பொருள் வாங்குகிற காசுக்கு தானே நீங்கள் அதை காசாக தந்தீங்கன்னா, 6 பேருக்கும் பங்கிட்டு அந்த காசு 6ஆக தந்தீங்கன்னா, நாங்கள் ஒரே மாதத்தில் சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாமே. வேலை செய்ய கஷ்டம். ஐயா, நான் சொல்லலையா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. வேதம் சொல்லுகிறது. அந்த உக்ரானக்காரன் என்ன சொன்னானா, இயேசு அந்த ஓமையில் என்ன சொல்ற பாருங்க, நான் கொத்துறது கூட என்ன செய்கிறேன், வெட்கப்படுகிறேன். வேர்வை சிந்த கஷ்டமாக இருக்குது. 24 hours அப்படியே ஏசி ரூமில் இருக்க, சாகும் வரைக்கும் யாராவது சோறு போடுவானு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த கொடுமை தான் இன்றைக்கு தேசத்தில் இருக்குது. விசேஷமாக இலங்கைக்கு வந்த, யாழ்ப்பாணத்துக்கு வந்த நான் கண்ட கொடுமை தெரியுமா? வெளிநாட்டு பணம். வெளிநாட்டு யாரோ கஷ்டப்படுறான், வேர்வை சிந்துறான், அவன் உழைக்கிறான், இவன் சும்மா சாப்பிட்டு மோட்டார் பைக்கில் திரிஞ்சு வேலை இல்லை, வில்லட்டி இல்லை. அதோட விளைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க. போத வஸ்துகள், வெறி, அதன் பிற்பாடு வெட்டுகள், கொத்துகள், மேடர்கள் எல்லாம் செய்யப்படுது. ஏன்? வேலை இல்லை. என்ன செய்யலாம்? கஷ்டப்பட விருப்பம் இல்லை. இலகுவான முறையில் எப்படி சம்பாதிக்கலாம்? அருமையானவர்களே, இதுதான் பயங்கரமான ஒரு காரியம். ரைட். அடுத்த சரியாக பாருங்கள், 4ஆம் வசனம். இந்த உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒரு ஐடியா போடுறான். சரி, இந்த வேலை போனால் பரவாயில்ல, என்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடிக்கணும். அருமையானவர்களே, இன்றைக்கு அது அடுத்த பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் இந்த 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 இவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், எங்களுக்கு யார் ரிலீஃப் அனுப்புவார்கள், யார் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார்கள், இந்த மனுஷரை நாம கண்டுபிடிக்கணும். ஐ எம் வெரி ஷேம். ரைட். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கோய்க்காதீங்க. இன்றைக்கு திருச்சபை நிலைமை இன்றைக்கு அங்கே போயிருக்குது. ஹவு டு ரைஸ் ஃபண்ட்ஸ். ரைட். எப்படி பணத்தை வசூலிக்கலாம், ரைஸ் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம், என்ன ப்ரொஜெக்ட் அனுப்பி நாம் பணத்தை எடுக்கலாம், யார் எங்களை தாங்குவார்கள், எந்த மனுஷர் எங்களை தாங்குவார்கள், எந்த தேசம் எங்களை தாங்கும். அருமையானவர்களே, அண்மையில் ஒரு சகோதரியோடு கதைத்துக் கொண்டிருந்தேன்.
அவள் என்னோட கதைக்கும் பொழுது சொன்னார்கள், தேவன் நீங்கள் உங்களுடைய மிஷன் உங்களோட ஊழியத்துக்கு ஹவ் ஆர் யூ ரைசிங் ஃபண்ட்ஸ் என்றார்கள். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் ஃபண்ட் ஒன்றும் ரைஸ் பண்ணுறதில்லை. எனக்கு தேவையான பலம் அனைத்தும் பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? நான் இந்த பூமியில் என்னுடைய உக்ரானத்தில் நான் உண்மையாக இருக்கிறதுனால தேவனை தள்ளிவிட மாட்டார். ஸோ என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய உக்ரானத்துவத்தில் உங்களுடைய கணக்கு ஒப்புவிக்கிற காரியங்களில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கு பின்னுக்கும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இதைத்தான் சொன்னான். சோதோமின் ராஜா சொல்றான், இந்த சொத்து சுகம பணம் எல்லாம் எடுக்க வேண்டும். அவன் என்ன சொல்றான்? சோதம் ராஜாவை பார்த்து சொல்றான், உலகத்தின் ராஜாவை பார்த்தா, நீர் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் வாரையாவது ஒரு சரட்டையாவது நான் உம்மிடத்திலிருந்து வாங்க மாட்டேன். என் தேவனுக்கு முன்பாக நான் கையுயர்த்தி விட்டேன். I just raised my hand towards God. நான் சாலேமின் ராஜாவை சந்தித்து விட்டேன். அந்த சாலேமின் ராஜா எனக்கு அப்பமும் ரசமும் தந்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு முன்பாக கை நீட்டின நான், கை ஏந்தின நான், உனக்கு முன்பாக நான் கை நீட்ட மாட்டேன். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறார்களோ, அந்த தேவனை நம்பி வாழுகிறார்களோ, அவர்கள் ஒரு பொழுதும் மனுஷனிடத்தில் போய் பிச்சை கேட்பதில்லை, கை ஏந்த மாட்டார்கள். இதை கேட்கும் பொழுது அருமையானவர்களே, சிலவர்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சிலவர்களே, வெண்ணாடா பெருமை பிடிச்சவன் மாதிரி பேசுகிறான். அருமையானவர்களே, யாராவது உங்களுக்கு தந்தா வாங்குங்க, நான் வேண்டாம்னு சொல்லி இல்லை. இஃப் எனிபடி சப்போர்ட்ஸ் யூ, தட்ஸ் வெல் அண்ட் குட். என்ன கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களோட பேசுகிறாரு, கர்த்தர் அவங்களோட பேசுகிறாரு, கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரு, அவன் கொடுக்குறான். ஸோ அது நல்லது, நீங்கள் வாங்கிங்க. ஆனால் அடுத்தவனை நம்பி மட்டும் பாடாதீங்க. அல்லது அவனை காசு தரணும், அவன் பொருளாதாரம் தரணும், அவனை சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு உதவி செய்யாட்டி நான் எப்படி வாழ்கிறது? இன்றைக்கு அதான் பிரச்சனை. தேவ ஜனமே, நீங்கள் யாரை நம்பி வாழ்கிறீங்க? இவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, கடைசி என்ன யார் ஏற்றுக்கொள்ளுவேன்? அப்படி ஏற்றுக்கொள்ள கடை நான் கண்டுபிடிக்கணுமே. சொல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற. பி கேர்ஃபுல். அறிவாளி தான் முக்கியம். இன்றைக்கு யார் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? நான் யாரோட ஒட்டி கொள்ளலாம், யாரோட சேர்ந்து கொள்ளலாம், எப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்று அநேகர் என்ன செய்கிறார்கள்? திட்டமிடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என் சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பை கண்ணியமாக, கடமை உணர்வோடு, கட்டுப்பாடோடு செய்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், மனுஷரிடத்திலிருந்து கையெழுந்த தேவையில்லை, பரத்திலிருந்து இறங்கி வரும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பழைய ஒரு பாடல் அவிதமாக தான் இருக்குது. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டூனக்கு, உண்டே மக்கு. அருமையானவர்களே, பரத்திலிருந்து ஜெயம் பெறும், உன்னதங்களிலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஸோ இங்கே தான் தேவன் சொல்ல பாருங்க, இவன் என்ன செய்யறான்னு ஐடியா போடுறான். தண்ட களவோட மற்றவனை கள்ளனாக்க பார்க்கிறான். அப்பா நான் ஏற்றுக்கொள்ளலாம். அதுமாதிரி கள்ளனோட கள்ளன் சேர்ந்து கொள்ளுவான், நீதிமானோட கள்ளன் சேர இயலாது. ஆக இவன் என்ன செய்யறான் பாருங்க, 5வது வசனம். தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் இவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவன் நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது. அவதானிங்க, இந்த உக்ரானக்காரன் வேலையை பாருங்க, பயங்கரமான காரியம். இந்த பணம் யார்ட்ட பணம்? அவன் எஜமான்ட்ட பணம். உக்ரானக்காரன் யார்? ஆக கணக்கு பார்க்குறான் வேலை. அவதானிங்க, கணக்கு பார்க்கறதான் இவன் வேலை. இப்போ இவன் களவெடுத்துட்டான், இவன் ஏமாத்திட்டான், இவனால கணக்கு ஒப்புவிக்க முடியலை. இப்போ என்ன செய்யலாம் தெரியுமா?
இந்த எஜமானிடத்தில் இருந்து கடன் பெற்றானே, கடன் வாங்கினானே, அவனை இவன் இப்பொழுது கள்ளனாக மாத்துறான். நீ இப்படி எழுது. ஹலோ, இன்றைக்கு உலகம் அதான் செய்யுது. தன்னுடைய கள்ளத்தனத்திற்கு, தன்னுடைய ஏமாற்று வேலைக்கு அடுத்தவனையும் பயன்படுத்துகிறது. ரைட்? நான் லேட், கந்தோருக்கு நான் லேட், நீயும் லேட். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு புதுவிதமான டைமை போட்டுடுவோம், சேர்ந்து எழுதிடுவோம். ரைட்? நான் யாரையும் குறை சொல்ல இல்லை. நாங்கள் அடுத்தவனை எங்கள் சார்பாக நாங்கள் நல்லவனை காட்டுறதுக்காக அடுத்தவன் என்ன செய்கிறோம்? குற்றவாளியாக மாற்றுறான். ரைட்? உன் அக்கௌண்ட்ஸை இப்படி எழுது, கணக்கை இப்படி எழுது, உன் கணக்கை காட்டு. செலவு எவ்வளோ போச்சு தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி, வருவாய்க்கு ஏற்ற மாதிரி இந்த செலவை ஒரு மாதிரி பார்த்து எழுது, மாற்றி எழுது, பில்லை மாற்று. இந்த பில்லாட்டி இன்னொரு பில்லை கொடு. அருமையானவர்களே, இது ஒரு பயங்கரமான நிலைமை. ரிப்போர்ட்டில் மார்க்ஸை மாற்று, அமௌண்ட்டை மாற்று, எக்ஸாமில் பார்த்து எழுது. நீ பார்த்துறது பட்டாமல் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நான் இந்த பாஸ் பண்ணுறேன், இந்த பார்த்து எழுது நீ. ரைட்? நிறைய காரியங்கள். We are doing the mistake as well as we make others to do the same mistake. நாங்கள் தவற விடுறோம், அதே தவறை அடுத்தவன் விடுவதற்கும் நாங்கள் வழிவகுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதான் இந்த ஓமை. ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன் நாம் அவன் ஹெல்ப் பண்ணுறோம்? அவர்கள் நடுவிலே, மனுஷர்கள் நடுவிலே நாங்கள் நல்லவர்கள். we are good friends. we are in the good side of their books. அவருடைய புத்தகங்களில் நல்ல பக்கங்களில் நாங்கள் இருக்கணும். யோசிங்க. மூன்றாவது ஆளை பற்றி உங்களிடத்துல வந்து ஒரு நண்பர் தரக்குறைவாக பேசிக்க, அவன் கள்ளன், அவன் கெட்டவன், அவன் ஒரு விபச்சாரி, அப்படியெல்லாம் அவருக்கு உண்மை போய் தெரியாத அவர் நான் கேள்விப்பட்டதை சொல்லும் பொழுது சில வேளையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அப்படியே யூ ஆர் கரெக்ட், நான் யோசிச்சேன், நான் நீங்கள் சொல்கிற சரி போலான் இருக்குது. அருமையானவர்கள, வேதம் என்ன சொல்லுகிறது? தன் சகோதரனிடத்தை குற்றம் சாட்டுகிறவன் அவன் பிசாசினால் உண்டானவன். தன் சகோதரத்திலே பிரிவினை உண்டாக்குறவன் யார்? அவன் பிசாசினால் உண்டானவன். நீங்கள் என்ன சொல்லணும்? பிரதர் இங்கே வாங்க, அப்படி பேசாதீங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்கண்டா அவனுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கவே இயலாது. ஆமாம், உலகத்தில் அனைவரும் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு உலக மக்களான எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ தேவன் எஜமான் அதெல்லாம் பேர்ந்து பார்ப்போம். முதல்ல எங்களுக்கு உலக மக்கள் எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கட்டும். எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அவதானேங்க. சில இடங்களில் தேவன் வெறுக்கிற காரியங்களை போய் சாப்பிடுகிறோம், வெறுக்கிற இடங்களில் போய் உட்காருகிறோம். வேதம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராத. ஆனால் நாம எல்லாம் அதை செய்கிறோம். ஏன் தெரியுமா? ஷாப்பி வந்து கோவிப்பினா. they are our relatives, they are my friends. அவர்கள் என்னுடைய காலீக்ஸ், என்னுடைய வேலை செய்கிறவர்கள், என்னுடைய நண்பர்கள், கந்தூரில் வேலை செய்கிறவர்கள், என்னுடைய எனக்கு மேலே உள்ள முதலாளி, தலைவன், மை லீடர். ஐயோ, நாங்கள் அவங்கள எதிர்த்தோம்னா ஒன்றும் பண்ணலாதே. ஸோ வி வாண்ட் தீஸ் பீப்புள். அருமையானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஆய்வு செய்து பார்ப்போம். தயவு செய்து அருமையானவர்களே, நான் இந்த செய்தி சொல்லும் பொழுதே நான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடி இப்போ ஏதோ நான் நித்திர சோம்பல் எழும்பி பேச இல்லை. 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 21ஆம் ஆண்டு, ரைட், த 22nd ஏப்ரல் நான் எழும்பி இருந்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ரைட், எல்லாம் நான் சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாம் அப்படியே நோட்ஸ் எழுதிட்டு இருந்திருப்பேன். அண்டையிலேருந்து தேவன் என்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்தார். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏதோ ஒன்றை ஷெல்ஃப்லேருந்து தூக்கிட்டு வரல. ஐ ஜஸ்ட் ப்ரே. காட் ஹஸ் ரிவீல்ட். ஆவியானவர் என்னோடு பேசினார், என்னை உணர்த்தினார்.
ஸோ இது பைபிள் ஸ்டடியில் உங்களோட பேசுகிறேன், சபை விசுவாசிகளோட பேசுகிறேன். தயவு செய்து ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ். கடினமாக இருக்கும் சொல்லிக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா யோசிப்பீங்க, இதை ஷேர் பண்ணினா ஐயோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடுமே. ஃப்ரெண்ட்ஷிப் போனால் பரவாயில்லை, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். கவனம். போகும் பொழுது நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் அத்தனை பேரும் கடந்து போவார்களாக. அருமையானவர்கள 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுதுகின்றான். இவன் இப்படி செய்து என்ன செய்தான், இப்போ அக்கௌண்ட்ஸ் சாமானாக்கிட்டான். ஓகே, இப்போ இவன்ட தொகையும் அவன்ட தொகையெல்லாம் இப்போ கணக்காக இருக்குது. எஜமானை கொண்டு இப்போ அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ணுறான். ரைட், நீங்கள் இதை கோனா படிக்கணும். ஏன்னா அந்த முதல் 7 வசனங்கள் 8 வசனங்களும் ஒரு காரியம். 8வது வசனத்துக்கு போகிறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மீட்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கு எஜமான் மெச்சுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அவதான் நீங்க இந்த மெச்சுகிறான் என்று சொன்னால் எஜமானுத சரி என்று சொல்ல இல்லை. ரைட், இந்த ஐஸ்வர்யவானாகிய எஜமான் இது சரி என்று சொல்லி அவன் அக்செப்ட் பண்ண இல்லை. நீ செய்த சரிடான் அப்படி சொல்லல. எஜமான் மெச்சுகிறார். மெச்சுகிறார்னா பாராட்டுகிறான். ரைட், என்ன பாராட்டான் தெரியுமா? இதை விதமாக சொன்னால் தெரியும். நாம் சில வேளையில் சிலர் களவு செய்யும் பொழுது கதைக்க சொல்லுவான், அடே இந்த கள்ளன் எவ்வளவு தந்திரமாக களவு செய்திருக்கிறான், அடே பாரு இவ்வளவு பிரச்சனைகள் இப்படி போய் செஞ்சுட்டு வந்துக்கிறானே, இவ்வளவு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இவ்வளவு பேர் இருக்கத்தக்க இப்படி களவெடுத்துக்கிறானே, அவனோட ஐடியா பார், அவனோட மூளையை பார். நம்ம பேசுகிறோமே இல்லையா? அதுதான் இந்த ஸ்டைலில் சொல்லியிருக்குது. ரைட், சிலர் சொல்லுவார்கள், அவ்வளோ பெரிய க்ரௌடு, அவ்வளோ பெரிய பேர் நின்றாங்க, ஆனால் நான் இப்படி போய் அப்படி போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டேன். நான் சொல்கிறேன், டே யூ ஆர் அ சூப்பர் கைடா, நீ ஒரு பெரிய ஆடா. அவனை பார்த்து நாம் என்ன செய்கிறோம், மெச்சிக்கொள்கிற விதமாக பேசுகிறான். ஆனால் நான் அவனை சொல்கிறதில்ல, நீ செய்த தப்பு, இவ்வளோ பேர் க்யூவில் நிற்க அந்த க்யூவை உடைச்சு கொண்டு போய் குறுக்கு வழியால் போயிருக்கிறீங்க. அருமையானவர்களே, சில வெளி நீங்கள் க்யூவில் நிற்கும் பொழுது அங்கே உள்ள அதிகாரி வந்து உங்களை கூப்பிட்டா தட் இஸ் சம்திங் எல்ஸ். ரைட், அது தேவனுடைய வழிநடத்தல். அருமையானவர்களே, இன்னும் சிலர் சொல்லுவார்கள், நான் பார்த்தீங்களா களவிடத்தை என்ன பிடிக்கல, அது ஏமாத்தினாலும் என்ன பிடிக்கல, அது அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும் இது எப்படி இந்த கணக்கு எழுத வேணும், எப்படி அவங்களோட பேசணும், எப்படி இவங்களோட பேசணும், தந்திரமாக பேசுவார்கள். ரைட், இதை சொல்லும் பொழுது ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வருகிறது. தந்திரமாக பேசுவார்கள். ஒரு இடத்துல ஒருவர் திருமணம் பேசினாராம். திருமணம் பேசும் பொழுது அந்த பையன் விட்ட போய் சொன்னாராம், ஐயோ உங்களோட அந்த பையனை அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்குது. ரைட், இப்போ என்ன கேட்குறாங்க? அப்போ சொன்னா, ஐயோ அந்த பிள்ளை ஒற்றை காலில் நிற்கிது, இவனைத்தான் செய்ய வேணும். உங்களோட பையனை செய்யணும், இந்த பிள்ளை பிடிச்ச பிடியா நிற்குது, ஒற்றை காலில் நிற்குது. ஸோ அவங்களும் கடைசியாக திருமணத்துக்கு எல்லாம் ஆயுதப்படுத்தி திருமணம் எல்லாம் முடிந்தது. வெட்டிங் முடிஞ்சது. மாப்பிள்ளை வீட்டை போனாங்கள். வீட்டை போய் இருக்கும் பொழுது உடுப்பெல்லாம் மாற்றி கொண்டு வரும் பொழுது தான் அவதானிச்சாங்க, பிள்ளை அப்போ தான் அந்த கீழ் பாதத்தை அப்படியே கலட்டுது. கீழ் பாதம் இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இந்த கால் போயிடுச்சு. உடனே இந்த கல்யாணத்தை பேசின இடத்துல வீட்டுக்காரர் எல்லாரும் அப்படியே விரைஞ்சு போனாங்களா. போய் கேட்டாங்களா, என்னையா நீ செய்திருக்கிற, நீ ஒரு மனுஷனாடா, இப்படி செஞ்சிட்டு அவளுக்கு கால் இல்லையேன்னு, ஒரு கால் தானே இருக்குது. அவன் சொல்கிறான், இங்கே வாங்க, நான் அதைத்தானே கல்யாணத்தின் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டே இருக்கிறேன். பிள்ளை ஒற்றைக்காலில் நிற்குது, பிள்ளை ஒற்றைக்காலில் நிற்குது, பிள்ளை ஒற்றைக்காலில் நிற்குது. நான் 2 கால் எங்கன்னு சொன்னானா? இல்லையே. இதுதான் தந்திரமாக பேசுறது.
உலகத்தார் மெச்சிக்கொள்வார்கள். பட் காட் நெவர். அருமையானவர்களே, சிலருடைய நானும் நீங்களும் சில விஷயங்கள் பிடிபடாத படிக்கு தந்திரமாக பேசலாம், தந்திரமாக காரியங்கள் செய்யலாம். யாரும் எங்களை குற்றவாளின்னு காணாத படிக்க நாங்கள் தந்திரமாக காரியம் செய்யலாம். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தலாம், அதுக்காக சில சாட்சிகளை ஏற்படுத்தலாம். அதாவது தப்பு செய்கிற இன்னும் சார்பாக பேசுவதற்கு 4 பேரை கொண்டு போகலாம். அவதானம், அவதானம். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற நேரம் வந்து விட்டது. ஆய்வு செய்து பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தவங்க யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவனுடைய எண்ணம் என்னென்னா, நான் செத்தா இவங்களை ஏற்றுக்கொள்வார்கள், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அருமையானவர்களே, மனுஷன் ஒரு பொழுதும் கடைசி வரையும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நெவர். கடைசி வரையும் டைம் ஆகுது, நான் முடிக்க போகிறேன். 9ஆம் வசனத்தோட போயிட்டு அங்கால மிச்சம் போகலாம். 9ஆம் வசனம், அதாவது முதல் 8 வசனங்களும் ஒரு போர்ஷன். இது 9வது வசனம் 2. அதையும் இதையும் 8ஐயும் 9ஐயும் ஒன்றா சேர்ந்துடாதீங்க. 8 அப்படி விடுங்க. 9வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு இந்த கதையில் சொல்கிறாரு, இவ்வளோ சொல்லி போடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் சொல்லுகிறாரு? நீங்கள் மாளும் பொழுது, நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களை நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? இந்த வேர்ல்ட்லி திங்ஸ், பணம், பொருட்கள், சொத்து, தேவன் உங்களுக்கு தந்த நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, எல்லாமே நல்லந்தான். அதை வச்சு நீ என்ன செய்? நீ சாகைக்க நித்திய வீட்டில், பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாக தேவனோடு சேர்ந்து கொள்வதற்காக அதை பயன்படுத்து. யூஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். தேவ நாமத்தின் மகிமைக்காக, தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக நீ என்ன செய்? அதை பயன்படுத்து. யூஸ் இட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அருமையானவர்களே, அடுத்த வாரம் தொடரலாம். உங்களுடைய நேரம், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய அந்தஸ்து, நீங்கள் வகிக்கிற பதவி, உங்களுடைய நல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இவையெல்லாம் எடுத்து அருமையானவர்களே தேவராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்க. பிள்ளையான நோக்கத்துக்காக யாரையும் பயன்படுத்தாதீங்க. பிள்ளையான நோக்கத்திற்காக இதை செய்யாதீங்க. சில வேளை நாங்கள் சில காரியங்களை அப்படித்தான் செய்கிறோம். நாங்கள் இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இதை வச்சு எவ்வளவு பொருட்களை வாங்கலாம், இதை வச்சு செய்யலாம், இதை வச்சு எப்படி தேவராஜ்யத்தை கட்டலாம், இந்த நான் பதவியில் இருந்து கொண்டு எப்படி ஜனங்களை தேவனடையில வழிநடத்தலாம், நான் எப்படி என்னுடைய நண்பர்களை இயேசு அடையில கொண்டு வரலாம். சிந்திப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நன்றி. நாங்கள் எங்களை ஆய்வு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஆய்வு செய்ய, உய்த்து ஆராய எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அடுத்தவருடைய வாழ்க்கையை ஆராயவில்லை சுவாமி, நீர் எங்களுக்கு தந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க, எங்களுக்கு தந்த குடும்பத்தை ஆராய்ந்து பார்க்க, எங்களுக்கு தந்த பதவிகள், அந்தஸ்துகளை பயன்படுத்தி ஆண்டவரே நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க, எங்களுடைய தொழில்களை ஆராய்ந்து பார்க்க, எங்களுடைய ஊழியங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதில் ப்ராஃபிட்டா லாஸா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்ற ஆவியானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.